பொதுவாவே அமெரிக்க, ரஷ்ய கணக்குகள அவ்வளோ சீக்கிரம் முறியடிக்கவும் முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது 2 பேர்களும் ஒண்ணா சேர்ந்து உக்ரைன் யுத்தத்த நகர்த்த ஆரம்பிச்சிருக்கார்கள். அப்ப பல நபர்களுக்கு ஆப்பு வைக்கிறக்கு தயாரா இருப்பார்கள். எத நோக்கி ஆப்பு வைக்கிறது? ஏறக்குறைய அவர்களோட இடத்த உறுதி செய்யணும். அவ்வளோதான். இம்மீடியட் சேலஞ்ச் யாரு? இந்த சீன பையன். அவன நோக்கி காடுகள வரிசையா இரு வல்லரசுகளும் இறக்குறார்கள் அப்படிங்கிறது தான். எது? டைரக்ட் அட்டாக்கா? கிடையாது. இன்டைரக்ட் அட்டாக்கா? கிடையாது. ஒரு நீட்டான ரோட் மேப் போட்டு போறார்கள். உக்ரைன்ல செட்டில் ஆனதுக்கப்புறம் பிள்ளையார் சுழி அப்படிங்கிறது சீனா தான். அத நோக்கி தான் பெரிய அளவுல போறார்கள். உக்ரைன் யுத்த காலத்திலேயே அது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைன் யுத்த களம் அப்படிங்கிறது முழுக்க ரஷ்யாவோட கை ஓங்கி இருக்கு. எவ்வளவு தூரம் அப்படின்னா, பேச்சுவார்த்தை நடக்குது, நடக்கலைங்கிறத ரஷ்யா கவலைப்படாத அளவுக்கு. ஏன் அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல பேச்சுவார்த்தையில இவர்களுக்கு ஃபேவரா வந்துரும். பேச்சுவார்த்தையில உட்கார்ந்து தான் தீரணும். அதுக்கு முன்னாடியே எவ்வளவு நகரங்கள பிடிக்க முடியுதோ, அவ்வளவும் பஃபர் ஜோனா மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா, முழுமையான எல்லா நகரங்களையும் பிடிச்சாச்சு. உக்ரைன் ராணுவ வீரர்கள் இறுதியா ரஷ்யாவுக்குள்ள இருந்தேன்னு கத்திக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து ஒட்டு மொத்தமா சாட்சி வெளியேத்தி கொடியையும் பறக்க விட்டார்கள். அப்ப அந்த இடத்துல முழு அளவுல சானிடைஸ் ஆனதுக்கு அப்புறம் ரஷ்யாவோட ரோட் மேப் அப்படிங்கிறது உக்ரைனுக்குள்ள கூடுதல் ஆக ஆக உக்ரைனுக்கு எந்த ஆபத்து அப்படின்னு கேட்டா உக்ரைன் நகரங்கள்லாம் போச்சு. நிறைய பிராந்தியங்கள் மீண்டும் ரஷ்யாவுக்கூட இணைச்சாச்சு. அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. இருக்கிறத வச்சு ஹாப்பியா வாழக்கூடிய மனநிலையில அந்த மக்கள் வந்துருவார்கள். அது எப்படிடா வருவாங்க அப்படின்னு நம்மளால கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாம் ஒரு குரூப்பா இருந்தவர்கள் தான் பெரிய அளவுல இரு பிரிவு ஒரு குரூப்பா இருந்து 2 பிரிவா மாறிடுச்சுங்கிற தியரியெல்லாம் அங்க வேலைக்கு ஆகாது. ஒரே குரூப் தான். அதனால பயப்பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப கூட அங்க இருந்துக்கக்கூடிய மக்கள் ரஷ்ய அதிபர் புட்டின் அப்படிங்கிறதுக்கு மறுவார்த்தை ஒன்றும் பேசுறது கிடையாது. இதே ஆப்பிரிக்கா கண்டத்துல அமெரிக்காவை எப்படி வச்சு செய்வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க பரவாது. அதே மாதிரிதான் ரஷ்யாவுக்குள்ளேயும் ஜெலன்ஸ்கி ஒரு முட்டாப்பைய அப்படின்ட்டு அவனுங்க நாட்டுக்குள்ள உள்ள முட்டாப்பையில திட்டுற மாதிரி திட்டிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. அதனால மிகப்பெரிய அளவுல இந்த நிலப்பரப்புல மாறுதல் அரசியல் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. டே டு டே ஆக்டிவிட்டிக்கு சட்டார்னு திரும்பிடுவாங்க. பொருளாதார ரீதியா திரும்புறது அதெல்லாம் வேற விஷயம். மன ரீதியா டே டு டே ஆக்டிவிட்டிக்கு திரும்பிடுவார்கள். அப்படி இருக்கும்போது ரஷ்யாவோட முன்னேற்றம் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது. கூடுதலா ரஷ்யா பக்கம் போய்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல இங்க இருந்து அங்க போக்குவரத்து இந்த மாதிரி போவார்கள். அதே மாதிரி அமெரிக்காவை பொறுத்தவரை கிளியரா சொல்லிருச்சு. இப்ப என்ன ரஷ்யா பக்கம் அதிகமான கனிம வளம் போச்சுன்னா ரஷ்யா கூட டீல் போட்டு எடுப்போம். இப்ப அதுவும் நல்ல விஷயம் தானே, ரஷ்யா கூட டீல் போட்டு எடுக்கிறதுன்னு சிம்பிளா முடிச்சுட்டாங்க. ரஷ்யா கூடுதலா எடுத்துட்டு போகுது அப்படின்னு ஜெலன்ஸ்கி தான் கோட் பண்ணாரு. எடுத்துட்டு போனாலும் விற்க தானடா போறேன், அவனா திங்க வாப்புறான், விற்கும் போது நான் தானடா வாங்க போறேன், அவன்கிட்ட இருந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன். ஒரு பொருளுக்கு 2 சப்ளையர் வச்சுக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லி சிம்பிளா கடந்து போயிட்டார்கள். இப்படி கடந்து போனது மட்டும் இல்லாம இந்த யுத்தத்தை ட்ரம்ப் நினைச்சா இன்னமும் வெறித்தனமா நிறுத்த முடியும். ஏன் அப்படின்னா அமெரிக்க உதவிகளை நிறுத்திட்டாரு. ஆனா இப்ப ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொன்னனால அமெரிக்க உதவிகளை மீண்டும் ஓபன் பண்ணி விடுறாரு. இதை அப்படியே க்ளோஸ்லயே வச்சிருந்தா ஜெலன்ஸ்கி உக்ரைன்ல இருந்துகிட்டே வெறும் பேப்பர்லயே கையெழுத்து போட்டு அமெரிக்காவுக்கு பறந்து வந்திருப்பாரு. எஜமா நீங்களே ஃபில் பண்ணிக்கங்க அப்படின்னு. ஆனா ஏன் மனுஷன் திறந்து விடுறாரு அப்படின்னா கூடுதலா யுத்தம் நடக்கட்டும், ரஷ்யா கூடுதலா பகுதிகளை பிடிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டமாவும் இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யா முன்னேறி போக போக ஐரோப்பாவுக்கு தான் ஆபத்து. ஐரோப்பா தான் ஒரு பதட்டத்துல இருக்கணும். ஐரோப்பா பெரிய அளவுல தன்னோட ஸ்பெண்டிங்ஸை டிஃபென்ஸ் ரீதியா இன்க்ரீஸ் பண்ணணும். ஐரோப்பாவால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு நிலைமைக்கு பண்ண முடியாது. ஒருவேளை அப்படி பண்ண முடியல அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து தங்களை பாதுகாக்க அமெரிக்காவை அண்டி தான் பிழைக்கணும். அமெரிக்காவோட அடுத்த டார்கெட் சீனாவை நோக்கி போகும்போது ஐரோப்பா முழு அளவுல பின்னாடி வரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு சிக்னலை கொடுத்துக்கிட்டு இருந்தார்கள். சீனா மட்டும் கிடையாது, நீ எந்த திசைக்கு போனாலும் சரி உன் பின்னாடியே ஹச் டாக் மாதிரிலாம் வர முடியாது போடா அப்படின்னு சொல்லி பேசாத ஆட்களே ஐரோப்பாவுக்குள்ள கிடையாது. அப்படி இருக்கும்போது சீனாவை நோக்கி போகும்போது வர்த்தகம் கித்தகம்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இவன் பாட்டு கிளம்பி போனா நம்மளா பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியும் ஆசியால போய் ஒரு நேட்டோ உருவாக்கிக்கோயேன், நேட்டோவை தூக்கிட்டு ஏன் உலகம் பூரா போற அப்படிங்கிற பேச்செல்லாம் இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டா மனசுக்குள்ள வச்சுக்கலாம், வெளியில படப்படன்னு பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அதே சமயம் ஒருவேளை ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டார்கள்னு வச்சுக்கிட்டாலும் அமெரிக்காவுக்கு ஈக்குவலா வந்து நிக்க முடியாது. ஆனா கணிசமான
அவர்களோட யூரோவ உள்ள பம்ப் பண்ணி வச்சிருப்பார்கள். அப்ப அந்த நேட்டோவ எப்படியாச்சும் சூட்சமமா சீனாவ நோக்கி நகர்த்தி விட்டுரும் அமெரிக்கா. அப்ப அமெரிக்கா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய லெவல் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். ஏன்னா, இவன் தான் ஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கானே, அந்த எந்திரத்த வார் மிஷின தூக்கிட்டு போய் சீனாவ நோக்கி விட்டுற வேண்டியது தானே! இப்படியும் செஞ்சுருவார்கள். அமெரிக்காவ பொறுத்தவரையும் எங்கிட்டு நகர விடமாட்டார்கள். நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ இதான் எதார்த்தமான உண்ம. அவர்கள் முடிவு பண்ணிட்டா, ரைட்டு, லெஃப்ட்டு, ஃப்ரண்ட்டு, பேக்குன்னு எல்லா சைட்லயும் கேட்ட போட்டு நகர்த்த தான் பார்ப்பார்கள். பிரஷர கிரியேட் பண்ண தான் செய்வார்கள். இப்படியும் ஒரு பிளான் ஓடலாம். காரணம் வெள்ளை மாளிகை ரொம்ப கூலாவே எடுத்துட்டு போகுது. அவர்கள் முழு வீச்சுல ரஷ்யா கூட அதாவது நண்பன் ரஷ்யான்னு சொல்லாத ஒரே வரி தான் மிஸ்ஸிங். அந்த அளவுக்கு தான் ஈடுபாடோட பயணிக்கிறார்கள். எது வெளிப்படையா. உள்ளுக்குள்ள அப்ப இவனுங்களுக்குள்ள உள்ள டீலிங் அப்படிங்கிறது தாறுமாறா நடந்துகிட்டே இருக்கும். அடுத்த 100 வருஷத்துக்கு தங்களோட இடங்கள யாராலும் சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுல நம்ம 2 பேரும் நின்னுக்குவோம். கீழ எல்லாரையும் தட்டி பல மடங்கு இறக்கி விட்டுருவோம். உனக்கு சம்மதம் தானே? அப்படின்னு சொல்லி 2 பேருங்களும் மாத்தி மாத்தி பேசிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன? சீனா வந்துட்டேன் அப்படின்னு சொல்றது தான். முழுமையா வர்றதுக்கெல்லாம் பல வருஷம் 40 வருஷம் ஆகும். எப்ப சீனாவோட கோவிடுக்கு முன்னாடி உள்ள பொருளாதார பலத்தோட இருந்தா. கோவிடுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டா 40 வருஷம் ஆகும். சீனா இன்னைக்கு உள்ள உலக சூழ்நிலை, மொத்த உலகமும் எதுக்கு அப்படின்னா இன்னொரு 40 போட்டு 80 வருஷம் ஆகும்டா. சப்பு முக்கா ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட வேண்டியதுதான். இப்படி நிலைமையில இன்னமும் போட்டு அடிச்சோம் அப்படின்னா, சீனாவால எந்திரிச்சு கூட பார்க்க முடியாது. கனவு காண்றதுக்கு கூட 100 வருஷம் கழிச்சு தான் கனவு காண முடியும். அதுக்கப்புறம் எத்தன வருஷம் கழிச்சு சேலஞ்ச் பண்ற ரோட் மேப்ப டேபிளுக்கு கொண்டு வருவாய்ங்கங்கிறது தேவையே கிடையாது. கணிசமான நாட்கள் ஓடி போயிரும். அடுத்த இடத்துல இருந்த பயப்பிள்ளைக்கு இந்த நிலைமை அப்படின்னா, அடுத்த இடத்த தூரமா இருந்து வேடிக்கை பார்க்குற பயப்பிள்ளைகளுக்கு அது போதும்ல 2 பயலுகளுக்கும். ஏறக்குறைய அத நோக்கி தான் அமெரிக்கா, ரஷ்யா நகர்த்துது. எந்த அளவுக்கு அப்டின்னா, பேச்சுவார்த்தையில ஒரு பயப்புள்ள உக்ரைனுக்கு ஆதரவாவே பேசுறான்டா. வந்ததுலருந்து உக்ரைனுக்கு ஆதரவா தான் பேசுறான். இவன தூக்கிட்டு போ அப்டின்னு ரஷ்யா சொல்ல, அமெரிக்காவும் அந்த பயப்புள்ளைய கழட்டி விட்டுருச்சு. எப்படியும் ட்ரம்ப் நிர்வாகம் ட்ரம்போட மூடு சார்ந்து தான் பயணிக்க போறார்கள். தப்பி தவறி அந்த வேகத்துக்கு ஈடு குடுக்க முடியல அப்டின்னா, போன இடத்துக்கு ஃப்ளைட்ட விட்டு இறங்கும்போதே இவர் ஆள மாத்திருவாரு. அடுத்த ஃப்ளைட் வந்து இறங்கும். "நீ ஏன்டா பின்னாடி வந்து இறங்குன?" அப்படின்னு கேட்டா, "உன்னைய தூக்கிட்டாய்ங்க பங்காளி. உன் இடத்துக்கு என்னைய அனுப்பிச்சிருக்காய்ங்கன்னு" அடுத்த ஆள் வந்து சொல்லுவாரு. இது ஏதோ 2ஆம் லெவல், 3ஆம் லெவல் போஸ்டிங்லாம் கிடையாது. ட்ரம்போட மனநிலைக்கு ஒத்து வராட்டி, ஸ்டேட்டு, டிஃபென்ஸ் அம்புட்டு பயலுகளுக்கு இதான் நிலைமை. இத முதல் ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் டெர்ம்லயே உலகமும், அமெரிக்காவும் நல்லா உணர்ந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு பைப்ல எப்படியோ சிக்கி இந்த பேச்சுவார்த்தையில உட்கார்ந்து உக்ரைனுக்கு ஆதரவா செயல்பட்டிருக்காய்ங்க. ரஷ்யா சொல்லவும் தூக்கிட்டாய்ங்க. இதெல்லாம் அமெரிக்கா செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, இந்த சம்பவங்கள்லாம் நடக்கறதுக்கு முன்னாடி செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, உலக அரசியல்ல ப்ரீகேஜி பக்கம் கூட இந்த பைப்புல போலையாட்டுக்கே அப்படின்னு சொல்லியிருப்பார்கள். ஆனா இப்ப இதெல்லாம் நடக்குது. அரசியல்னு வந்துட்டா உள்ளூரு, வெளியூரு, வெளிநாடு எல்லாம் ஒண்ணுதான். யாரு தலைவர்கள்ல இருந்து மக்கள் வரை. அதனாலதான் எந்த காலகட்டத்துல அடிச்சு தேர்தலோட ரிசல்ட்ட கணிச்சு சொல்ல முடியாது. பல நேரங்கள்ல தப்பி போறதுக்கு காரணம், அரசியல்ல எதுவும் நடக்கலாம். அது தலைவர்களுக்கு மட்டும் கிடையாது, மக்களும். மக்கள், தலைவர்கள் எல்லாரும் அந்த களத்துக்குள்ள வந்துட்டா, எல்லாரும் சூப்பர் ஸ்டார் தான். இறங்கி அடிக்கிற அம்புட்டு பாலும் 6 தான். அப்படிதான் ரஷ்யா, அமெரிக்கா இப்ப உலகம் எதிர்பாராத விஷயங்கள செஞ்சுகிட்டு இருக்கு. ஒரே டேபிள்ல ஒண்ணா எதிர்க்க எதிர்க்க உட்காந்துட்டு. ஆனா அவனுங்க சப்ஜெக்ட் ஒண்ணும் கிடையாது. உக்ரைன நடுவுல வச்சுட்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் எங்கிட்டு தங்களுக்கு தேவையான கார்ட்ஸ ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமா நகர்த்துறார்கள் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.